ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்பார்களா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். பொது உடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் ஜீவானந்தத்தின் 62வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய முத்தரசன் அதன் பிறகு நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழாவிலும் பங்கேற்றார். ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கமையானால் தேர்தலில் அவங்க பங்கேற்கணும். 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும். அப்போ இந்த அண்ணா திமுக பாஜக இந்த கட்சியெல்லாம் தேர்தலில் போட்டி போடாமல் தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்னு புறக்கணிச்சிருவாங்களா? ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருக்குது, தேர்தலில் போட்டி போட்டோம். தமிழ்நாட்டில் சில இடங்களில் தோற்று போயிருக்கோம், சில இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்குது. இப்படியெல்லாம் கூறி தங்களது தோல்வியை மூடி மறைத்து பிறர் மீது குற்றம் சாட்டி தப்பித்து கொள்ளுகிற முயற்சி இந்த முயற்சி இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. பரந்தூர் போராட்டக்குழுவை விஜய் சந்திக்க பற்றி கேட்டபோது அவர் வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது வெளியில் வந்தோ அரசியல் பண்ணலாம், அவர் வருவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று முத்தரசன் குறிப்பிட்டார். அவர் வீட்டில் இருந்துட்டும் அரசியல் பண்ணலாம், வெளியில் இருந்தும் அரசியல் பண்ணலாம். அது அவர் விருப்பத்தை பொறுத்தது. ஒரு பாதிப்பும் ஏற்படாது.